சமீபத்தில் சிவகார்த்திகேயன் பற்றி தவறுதலாக அவருடைய குடும்பத்தை, அவருடைய வீட்டில் இருக்கவங்கள பற்றியெல்லாம் தப்பு மீம்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் ஒரு மன வருத்தத்தை தருது. அந்த என்னன்னா, எனக்கு யாருமே போட்டி கிடையாது, நான் தான் போட்டி அப்படிங்கும்போது, ஏன் அவருக்கு என்ன அவர் படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லையா? இன்னொரு படம் வந்தால் ஒரு படம் ஓடாதா? இல்லை இவர் படம் வந்து லீவு நாளில் ரிலீஸ் பண்ணால் தான் ஓடுமா? அது ஒருத்தர் வந்து ஒரு இன்சிடென்ட் போட்டிருக்காங்க. 9 வெள்ளிக்கிழமை, அப்புறம் 10, 11 சனி ஞாயிறு லீவு, 12ஆம் தேதி வந்து சிக் லீவ் போட்டுப்போம், 13ஆம் தேதிக்கு மேலே போகி வந்துடும், அப்புறம் பொங்கல் வந்துடும், மாட்டு பொங்கல் வந்துடும், காணும் பொங்கல் வந்துடும், அடுத்த முன்னாடி சனி ஞாயிறு வந்துடும், 10 நாளைக்கு எங்கள் ஆள் படம் ஓடணும். லீவு நாளில் படம் ஓடுறதுல என்ன இருக்குது? ஏன் அவங்களாம் லீவு நாளில் தான் வந்து படம் பார்ப்பாங்களா அப்படின்னு நான் கேட்கலப்பா. நான் உமாபதி அண்ணன்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், ஏன் லீவு நாளில் தான் வந்து படம் பார்ப்பாங்களா, ஏன் நல்லா இருக்க டைமில் வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அதுதான் எனக்கும் தோணுது, ஏன் அவ்வளோ பெரிய சந்தோஷம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் வந்து அஜித் சார் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு போனார், ப்ரொடியூசரை பார்க்க போனார். அவர் வந்து அவரோட கதைக்கு வந்து அவருடைய மேனேஜர் போய் தேடி போனார். யாருமே ப்ரொடியூஸ் பண்ண தயாராக இல்லை, அவருக்கு சம்பளம்லாம் கம்மியாக தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சமீபத்தில் ஒரு வீடியோ நிறைய பரவலாக போச்சு. அது எப்போ வந்துன்னா, கரெக்டாக அஜித் சார் இன்டர்வியூ கொடுத்தோன்னே விஜய்க்கு எதிராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே உடனே இந்த மாதிரி ஒரு வீடியோ வருது. இப்போ கரெக்டாக வந்து இவர் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவேன், இல்லை இதில் ரிலீஸ் பண்ணுவேங்கும் போது எதுவும் வரல. 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லும்போது இப்போ திடீர்னு போய் ஒருத்தர் சொல்கிறார், ஏன் அவர் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்களா? அப்பயே போய் இந்த ராஜேந்திரன் சொல்லியிருக்கானே, இது என்னுடைய கதை தான், நான் எழுதிய செம்மொழி தான், நான் பாராட்டுகளை ஆல்ரெடி வாங்கியிருக்கேன்னு அப்போ சொல்லியிருக்கலாமா? அப்போ சொல்லலை, இப்போ சொல்லியிருக்காரு. ஏன்